பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு புதிய ராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. ஒரு நாட்டிற்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலும் இரு நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாகவே கருதப்படும் என்று அந்த ஒப்பந்தம் தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது இந்தியா மீது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்தியா இதனை எப்படி பார்க்கிறது, விரிவாக பார்க்கலாம். கத்தாரில் நடைபெற்ற அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அதன் பிறகு சவுதி அரேபியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். சவுதியின் தலைநகர் ரியாத்தில் புதன்கிழமை மாலை சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடனான சந்திப்புக்கு பிறகு இரு நாட்டு தலைவர்களும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான பரஸ்பர உத்தி சார்ந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த ஒப்பந்தம் பற்றி இரு நாடுகளும் சேர்ந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் கடந்த 8 தசாப்தங்களாக பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான பாதுகாப்பு கூட்டாண்மை மற்றும் உத்தி சார்ந்த நலன்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் பரஸ்பர உத்தி சார்ந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாட்டிற்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலும் இரு நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாகவே கருதப்படும் என்று அந்த ஒப்பந்தம் தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் சவுதி அரேபியா பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சவுதி அரேபியா பாகிஸ்தான் இடையே முக்கிய பரஸ்பர உத்தி சார்ந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக செய்திகள் வந்துள்ளன. அதை நாங்களும் பார்த்தோம். இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக இந்த ஒப்பந்தத்தை முறைப்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வந்தது. இந்த ஒப்பந்தத்தால் இந்தியாவின் பாதுகாப்பிலும் பிராந்திய மற்றும் உலகளாவிய ஸ்திரத்தன்மையிலும் என்ன தாக்கம் ஏற்படும் என்பதை ஆய்வு செய்வோம். நாட்டின் தேசிய நலன்களை பாதுகாப்பதிலும் அனைத்து களங்களிலும் விரிவான தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் இந்திய அரசு உறுதியாக உள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் உள்ளபடி இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே மாதம் ஏற்பட்டது போன்றதொரு மோதல் மீண்டும் ஏற்பட்டால் அப்போது சவுதி அரேபியா பாகிஸ்தானுடன் இணைந்து இந்தியா மீது ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுமா என்ற கேள்வியே எழுகிறது. இதே கேள்வியை சவுதி அரேபியாவுக்கான முன்னாள் இந்திய தூதர் தல்மிஸ் அகமதுவிடம் பிபிசி கேட்டது. அதற்கு பதிலளித்த அவர், தற்போது இது இந்தியாவிற்கு பெரிய பின்னடைவாக தெரியவில்லை, ஆனால் நீண்டகால அடிப்படையில் பார்த்தால் இது எந்த வகையிலும் இந்தியாவிற்கு நல்லதல்ல என்றார். வளைகுடா நாடுகள் தங்கள் பாதுகாப்பிற்காக பாகிஸ்தான், துருக்கி மற்றும் சீனாவை எதிர்நோக்குகின்றன. மேலும் 3 நாடுகளும் இப்பகுதியில் மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. ஆபரேஷன் சிந்தூரின் போது கூட 3 நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக ஒரே அணியில் இருந்தன. எனவே இது நிச்சயம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவே என்று தல்மிஸ் அகமது கூறுகிறார். தெற்காசிய அரசியல் மாற்றங்களை உன்னிப்பாக